ஸோ என்னோட வெர்ஷனில் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி திண்டுக்கல் பிரியாணி ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் ஷெஃப்ல நான் பண்ண திண்டுக்கல் பிரியாணி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். என்கிட்ட நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க, பண்ணலாமா? குக்கர்ல 1/2 கிலோ மட்டன் தண்ணி சேர்த்து 10 விசில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி மசாலாக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், சோம்பு, மிளகு சேர்த்துக்கோங்க. 10 முந்திரி பருப்பு, 6 ஏலக்காய், 6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஜாதி பத்திரி, 2 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கோங்க. 2-3 பிரியாணி இலை சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்தீங்கன்னா பிரியாணி மசாலா ரெடி. ஏர்டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 25 சின்ன வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல தாராளமா தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இது கூட அரைச்ச பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குறைவான சூட்லயே வச்சுக்கோங்க. இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வச்ச மட்டனும் அரைச்ச பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 எலுமிச்சை பழத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மட்டன் வேக வச்ச தண்ணி தான் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்க சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. வாழை இலை போட்டு 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்தீங்கன்னா கம கமன்னு என்னோட மாஸ்டர் ஷெஃப் சிக்னேச்சர் ரெசிபியான திண்டுக்கல் பிரியாணி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோவை இப்பவே சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஈஸி அண்ட் யம்மி மாஸ்டர் ஷெஃப் ரெசிபிஸ்க்கு பிராவஸ் கிச்சனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.